ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேல் பண்ணுறோம் இல்லையா, ஸ்கூல் ரெடிமேட் ரிப்பன் ஒரு ப்ராடக்ட். அது எப்படி யூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய பேருக்கு வந்து நாலேஜ் இல்லை. இது இப்போ புதுசாக இப்போ தான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க தான் தெரியும். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இதில் பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் எப்போதும் போல் தலை வர மாதிரி வாரிக்கணும். உங்கள் பாப்பாக்கு ரொம்ப குட்டி முடியாக இருந்தால் போனி டைல் போட்டுக்கோங்க. இந்த ரெடிமேட் ரிப்பனை எடுத்து நார்மலாக லப்பர் பேண்ட், அதாவது ஹேர் பேண்ட் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரியே போட்டுக்கலாம். அதே மாதிரி போட்டு டைட் பண்ணி விட்டால் இது ஒரு ஸ்டைல், இது முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஷார்ட்டாக உள்ள ஹேருக்கு வந்து இது மாதிரி போனி டைல் மாதிரி போட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த மீடியமாக ஹேர் இருக்கிற பாப்பாங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதாவது போனி டைல் போட்டாலும் ரொம்ப கொஞ்சம் லாங்காக இருக்கும், பின்னை போட்டால் கொஞ்சம் மடக்கி கட்ட முடியாத மாதிரி ஹேர் இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு கொஞ்சமாக பின்னில் போட்டு இதை வந்து மிட் போர்ஷனில் இந்த மாதிரி இந்த ரெடிமேட் ரிப்பனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ஹேர் உள்ள பாப்பாங்களுக்கு எப்படி ஸ்கூல் ரெடிமேட் ரிப்பன் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எப்போதும் போல் லாஸ்ட் வரைக்கும் பின்னிக்கிட்டு இது மாதிரி ஒரு டிஸ்கோ லப்பர்னு சொல்லுவாங்க. இந்த லப்பரை வச்சு லாஸ்ட்டாக அதில் குட்டி முடிய செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த லப்பர் தான் வைக்கணும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற எந்த லப்பர் பேண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி அதை செக்யூர் பண்ணிக்கலாம். எப்போதும் மடிச்சு கட்டுற மாதிரி அங்கே மேலே கொண்டு போய் வச்சு இந்த ரெடிமேட் ரிப்பன் அங்கே வச்சு ஹேர் பேண்ட் போடுற மாதிரியே போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட் போடுற மாதிரி போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரிப்பன் போட்டு கட்டி விட்ட மாதிரியே இருக்கும், எழிஞ்சு வரவே வராது. நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரியே அப்படியே. அல்லிகேட்டர் கிளிப்ஸ், டிக்டாக் கிளிப் எல்லாத்தையுமே சேம் இதே மெத்தடில் தான். அதில் லப்பர் பேண்ட் டைப் வைக்கிறதுக்கு பதிலாக இதை டிக்டாக் கிளிப்போ அல்லிகேட்டர் கிளிப்போ வச்சோ ஜஸ்ட்டு அதில் வந்து பின் பண்ணி விட்டால் போதும். நீங்கள் ரிப்பன் வச்சு கட்டிட்டு கூட இது மாதிரி பின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரே வீடியோவில் இப்போ 3 விதமான ஹேர் ஸ்டைல் பண்ணி நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கோம். போனி டெயிலுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, மீடியம் ஹேருக்கு, அப்புறம் லாங் ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ.